முன்னணி தோன்றியுள்ளது. ஒளி இருளை சந்திக்கின்ற போது ஓடி போகின்றது. ஒளியை சந்திக்கின்ற போது ஓடி போகின்றது இருள். இருளின் குடியில் இருப்போருக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றவும் தப்பறை கொள்கையெல்லாம் இருள் அகற்றிடவும் இறை வார்த்தைகள் விலை உள்வாங்குவோம். உலக மக்கள் மீட்பின் ஒளியில் நடைபோட நல் தீபங்களாய் எழுந்து ஒளி வீசுவோம் என்பதற்கு அடையாளமாய் இப்போது ஒளியேற்றி மகிழ்வோம். முதலாம் ஒளி நம் மறைமாவட்டத்தை நம்பிக்கை ஒளியில் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேலது ஆயர் அவர்களை ஒளியேற்றி மகிழ்விக்க அன்புடன் வேண்டுகிறோம். இரண்டாம் ஒளியை ஒளிவிக்க நம் திருத்தலத்தை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருத்தல அதிபர் தந்தை அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றும் ஆன்மகுரு அருப்பணி மரியவாசன் அவர்களையும் இணைந்து ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். மூன்றாம் ஒளியை ஒளிவிக்க ஐந்தாம் ஒளியை ஒளிவிக்க பங்கு மக்கள் சார்பாக திரு ராஜாமணி அவர்களையும் ஆறாம் ஒளியை ஒளிவிக்க குழந்தைகள் சார்பாக ஆன்சி அவர்களையும் ஏழாம் ஒளியை ஒளிவிக்க பக்தர்கள் சார்பாக திரு அருண் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வரம் வேண்டி பக்தியோடு வழிபாட்டில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை எல்லா பிள்ளைகளையும் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தை உயிர்ப்பித்து புனிதப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறைமறை உலகெங்கும் ஒரு திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது வந்து சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமணம் கொண்டவர்களை காணிக்கிறேன். அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி எறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கை கண்ணோக்கியருடன் உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இவ்வுளம் கனியை திருவுளமாடி இதனில் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுளம் திரு இரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்கிறார். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்தவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று நன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உமடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாகி பீட்டர் எல்ஜிஎஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் சரி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையை, எங்கும் சிதறந்திருக்கும் உடைய மக்களை தயவாய் நம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றரும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எல்லாரோடும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்று மன்றாட ஆண்டவர் நாமே நமக்கு தந்த வார்த்தைகள் வாழ்த்துக்கள் சொல்ல உங்களுடைய உதவிகளுக்காக நன்றி கொண்ட அவரோடு நான் சேர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்ற நேரத்தில் பதுவை நகர் கோடி அற்புதமான புனித தோழியார் தொடர்ந்து உங்களுக்கு நிறைவான அற்புதங்களை தந்து உங்கள் வாழ்வின் தேவைகளை சிறப்பாக இந்த ஆண்டு நாம் மறைமுக பேசுகிறோம். இந்த திருத்தலத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுமே உண்மையான அமைதியை, மகிழ்ச்சியை, ஒற்றுமையை காண்கின்ற அளவுக்கு இறைவன் அருள் தருவார் என்ற நம்பிக்கையில இந்த புனிதரை இழந்து கொண்டாடி இறைவனுக்கு உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதரின் மகிமை மகிழ்ச்சி மாறி இறைவனின்று புனித அந்தோனியாரின் பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கொடுத்துள்ளோம். அவரை உங்களுக்கு தம் அருள்கொடையை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரைகளால் தீமையில் நின்று விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளவராய் விளங்குவீர்களாக.
செய்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வில் திருப்பலி நிறைவேறிற்று. தொடர்ந்து ஓடி